வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மடப்புரம் காளி கோயிலில் நடந்த தூப ஆராதனை. இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. மாலை மாத்திரதெல்லாம் பார்த்துருப்பீங்க, தூப ஆராதனை பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை மடப்புரம் காளி கோயிலுக்கு போயிருந்தோம். காளி கோயிலில் நாங்கள் போகிறப்ப ஒரு 12 மணி ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம் மாலை மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிருந்தோம். அப்போ உச்சிக்கால பூஜையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாமிக்கு எல்லா அலங்காரமும் நடைபெற்றுக்கிட்டு இருந்தது. உச்சிக்கால பூஜை ரொம்ப சூப்பராகவே நடந்தது. மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்தது. வெள்ளிக்கிழமைன்றதுனால நிறைய கூட்டம், கோயில் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா உச்சிக்கால பூஜை ஃபஸ்ட்டு எல்லாம் சுற்றி இருக்க எல்லா சாமிக்கு சாம்பிராணி தூபம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தீபாராதனை நடைபெற்றது. அதுக்கப்புறம் அடைக்கலங்காத்த ஐயனாருக்கு சாம்பிராணி தூபமும் தீபாராதனை காமிச்சதுக்கு அப்புறமா மடப்புரம் காளிக்கு சாம்பிராணி தூபம் காமிச்சு அப்புறம் மாலையெல்லாம் மாற்றி அதுக்கப்புறமா தான் தீபாராதனை காமிச்சாங்க. ரொம்ப 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 நல்லா இருந்தது. இதை பார்த்த மக்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த குலவ சுத்தத்துக்கும் அங்கே இருக்க அந்த மேலதாளத்துக்கும் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அங்கே ஆரவாரத்துடன் சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே புல்லரிக்கிற மாதிரி இருந்தது. மடப்புரம் காளியை தரிசனம் செய்துட்டு வந்ததுக்கப்புறம் மனசுக்கே ஒரு திருப்தியாக இருந்தது. மனசே ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. நம்மளை சுற்றி நடக்கிற கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு போன மாதிரியே இருந்தது. ஒரு எல்லாம் இனிமேல் நல்லதாக தான் நம்மளுக்கு நடக்குன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளேயே தோணுது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருந்தால் மடப்புரம் காளியை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனே அந்த படியில் நின்று பார்த்தாலே நேராக அடைக்கலம் காத்த ஐயனார் தெரிவார். வலது பக்கமாக திரும்பி பார்த்தோம்னா விநாயகர் இருப்பார். விநாயகரை ஒட்டி அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் மடப்புரம் காளி குதிரைக்கு அடியில் பயங்கர ஆக்ரோஷத்துடன் ஆரவாரத்துடன் காட்சியளிக்கிறாங்க. மடப்புரம் காளியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா, ஏற்கனவே மடப்புரம் காளி தோன்றிய வரலாறும் அந்த கோயில் எப்படி கட்டினாங்க, ஏன் மேற்கூரையெல்லாம் இல்லை, அங்கே போனால் நம்ம மக்களுக்கு என்னென்ன நடக்குன்றதெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். மடப்புரம் காளி ஒரு நீதி தேவதை. எல்லாருக்கும் எல்லா பக்கத்துலேயும் ஆராய்ந்து அவர்களுக்கு தக்க நீதியை தருபவள் தான் மடப்புரம் காளி. மடப்புரம் காளியை தரிசனம் செய்துட்டு வந்தால் நம்மள்கிட்ட பில்லி சூனியம் ஏவல் காற்று கருப்பு கண் திருஷ்டி எல்லாமே போயிடும். நம்ம வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். ஏறு முகமாகத்தான் நம்ம வாழ்க்கை செல்லும். அதனால மடப்புரம் காளியை ஒரு தடவை நீங்களும் தரிசிச்சுட்டு வாங்க. மடப்புரம் காளிக்கு தூப ஆராதனை பார்க்குறது ரொம்ப அதிசயம். நீங்கள் இதை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மடப்புரம் காளி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜிகே டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.